3 சக்கர கூண்டு வண்டியில் சாய்பாபா ராமர் படங்களை வச்சுக்கிட்டு தெரு தெருவாக கோயிலுக்கு வசூலிக்கிற போலயே பாட்டை ஓட விட்டு பிச்சை எடுத்தவங்க இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த கட்டமாக ஆட்டோவிலேயே சாய்பாபா படத்தையோ அல்லது ராமர் படத்தையோ பேனராக கட்டிட்டு ஆட்டோவுக்குள்ளேயே வந்து சாய்பாபா சிலையை வச்சுக்கிட்டு தெரு தெருவாக அப்படியே தெருவே அதிர்ற மாதிரி சாய்பாபா பாட்டை ஒலிக்க விட்டு பிச்சை எடுக்கிற அளவுக்கு அப்டேட் ஆகிட்டாங்க. இதுலேருந்து நாம் 2 உண்மையை புரிஞ்சுக்கலாம். ஆன்மீகம்ங்கிறது குறைந்தபட்ச உத்தரவாதமுள்ள வருமானத்திற்கு குறைவில்லாத வழியாக மாறி இருக்குது. இன்னொரு புறம் பார்த்திங்கன்னா பிச்சைக்காரர்கள் வந்து ஆன்மீகத்தின் பெயரில் வந்து நூதனமாக அப்டேட் ஆகியிருக்காங்க. பார்த்திங்கன்னா ஏற்கனவே 3 சக்கர வண்டியில் வச்சு இந்த மாதிரி சாமியை காமிச்சு இப்போ பிச்சை எடுத்தவங்க இப்போ ஆட்டோலலாம் வச்சு பிச்சை எடுக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். இந்த வெயில்லையும் வந்து மீனேனும் கீரைனும் வந்துட்டு விற்பனை செய்கிற அந்த உழைப்பை மட்டும் நம்பி வாழ்கிற எளிய மனிதர்கள் இருக்காங்களே, அவங்களும் இதே தெருவில் தான் நம்மோடு தான் வாழ்கிறாங்க, நம்மை நம்பி தான் வாழ்கிறாங்க. அந்த வித்தியாசத்தை உணர்ந்து கொண்டு இப்படியான உழைப்போரை அரவணைத்தால் வாழ்தல் இனிது. நன்றி, வணக்கம்.